நெஞ்சு பொறுக்கதில்லையே கரூரின் ஓல மரணங்கள், பிஞ்சு குழந்தைகள், 6 பிஞ்சு குழந்தைகள், கிட்டத்தட்ட 31 பேர் கணக்கு சொல்லப்படுகிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில் எத்தனை பேர் உயிரோடு இருப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கரூருக்கு பிரச்சாரத்துக்கு சென்ற விஜய் தன்னுடைய பிரச்சார அந்த காவல்துறையால் கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை மீறியதால் ஏற்பட்ட அந்த விளைவு இன்றைக்கு பிஞ்சு குழந்தைகளை நாம் இழந்திருக்கிறோம். அந்த பிஞ்சு குழந்தைகள் மரணத்தை பார்க்கும்போது, அதனுடைய தாயார் தந்தையார் கதறும் போது அந்த மரண ஓலங்கள் நம்முடைய ஈர குலைகளை நடுங்க வைக்கின்றன. ஆனால் இந்த விஷயத்தில் தனக்கு எந்த பங்குமே இல்லாத மாதிரி விஜய் அவர்கள் அந்த 30 பேர் இறந்த செய்தியை பத்திரிகையாளர்கள் 30 பேர் உங்கள் கூட்டத்துக்கு வந்த உங்கள் கட்சி தொண்டர்கள் உயிர் போயிருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, நீங்க எதுவுமே பேசாம போறீங்களே அப்படின்னு கேட்கும்போது கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் வேக வேகமாக புறமுதுகை காட்டி சென்னைக்கு பனையூர் பண்ணையார் வீட்டுக்கு ஓடோடி வந்திருக்கிறார் விஜய். இங்கு என்ன பண்ண போற, தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் செய்ய களத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா சனிக்கிழமை அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லி அந்த இளைய சமூகத்தை வெயில்ல வாட்டி வதைத்து அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த நீ இப்போ உனக்காக காத்து நின்று கொண்டிருந்த அந்த உயிர்கள் பறி போயிருக்கு. அந்த உயிர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த மருத்துவமனைக்கு போய் அங்க அவர்களோடு நிற்காத நீ இந்த மக்களுக்கு எப்படி களத்தில் நின்று போராட போகிறாய்? இளைய சமூகமே, இது எங்க போய் முடியும் தெரியல. ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு ரசிகர் பட்டாளம், ஒரு சினிமா மோகத்தில் ஒரு சினிமாக்காரனை நம்பி இன்றைக்கு பல உயிர்களை, பிஞ்சு குழந்தைகளை பலி கொடுத்திருக்கிறோம். விஜய் செய்த மிகப்பெரிய தவறு. காலையில 8:45க்கு ஒரு பாயிண்ட கொடுக்குறாங்க. 8:45க்கு இந்த பாயிண்ட்ல உங்களுடைய பிரச்சாரம் தொடங்குது. அடுத்த பாயிண்ட் இன்னொரு டைம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 8:45க்கு தான் பனையூர் பண்ணையாரு தான் வீட்டுல குண்டியே கழுவுறார். அவர் போதையை தெளிஞ்சு பொறுமையா எழுந்து அங்க இருந்து பிளைட்ல தனி விமானத்துல அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு சேர்றதுக்குள்ள 4-5 மணி நேரம் ஆகுது. அது வரைக்கும் அந்த வெயில்ல, இப்ப இருக்கிற வெயில் ரொம்ப கடுமையான, ரொம்ப தாக்க முடிய வெயிலா இருக்கு. அந்த தாக்கத்தில் நீர் சத்து, உடலில் இருக்கிற நீர் சத்து குறைந்து தண்ணி குடிக்க கூட வழி இல்லாமல் நாவறண்டு விஜய் சேர்கிற நேரத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக இன்னல் பட்டு வருவதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம பார்க்கிறோம். இதை ஒவ்வொரு பத்திரிகை சேனல்லையும் சரி, விமர்சகர்களும் சரி இதை தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகிறார்கள். ஆனால் காதலியே போட்டுக்கல. இவனுக்கு தேவை அந்த முதலமைச்சர் நாற்காலி என்றால் அதற்கு இந்த 33 பேர் உயிர் போக வேண்டுமா? தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனையோ கட்சிகள், திராவிட கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்று இருக்கக்கூடிய பாஜக உள்பட அத்தனை கட்சிகளும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கூட்டங்கள் நடத்தி இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு பலி நடந்ததே கிடையாது. அதற்கு காரணம் கட்டுக்கோப்பாக தன்னுடைய கட்சி தொண்டர்களை, ரசிகர்களை வழிநடத்த கூட தெரியாத இந்த தற்குறி ஜோக்கர் விஜய் இன்றைக்கு பச்சை குழந்தையோட உயிரை எடுத்துட்டு நீ மாட்டு போயிட்டு பிளைட் ஏறி வீட்டுக்கு போயிட்ட. காலையில ஒரு அறிக்கையை விடுவியோ விடமாட்டியோ அது கூட யாருக்கும் தெரியாது. இந்த 33 பேர் இறந்த இந்த உயிரிழப்புக்கு விஜய் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை சரியா செயல்படல, அரசு இயந்திரம் சரியா செயல்படல. எவனாச்சும் சொன்னா சீமான் சொல்ற மாதிரி பச்சை மட்டை தான் உரியும், செருப்பு எடுத்துதான் அடிப்பாங்க. மக்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்தா அந்த நேரத்துக்கு அந்த பாயிண்ட்ல பேசணும். பேசுறது இல்ல. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் சுத்தமா கிடையாது. மக்கள் வெயில்ல நிக்கிறாங்களே, நமக்காக காத்து கிடக்கிறார்களே அப்படின்னு மக்கள் மேல, உன்னுடைய தொண்டர்கள் மேல, உன்னுடைய கட்சி ரசிகர்கள் மேல ஒரு அக்கறை இல்லாத, ஒரு நல்ல வாயில அசிங்கமா வருது. ரொம்ப கேவலமான பிறவி. சனிக்கிழமை வரேன்னு சொல்லும் போதே தெரியும்டா நீ எத்தனை பேர் உயிரை எடுக்க போறன்னுட்டு. இன்றைக்கு உன்னுடைய முதலமைச்சர் கனவுக்கு, ஆசைக்கு பிஞ்சு குழந்தைகள் ஆரம்பித்து இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனா இந்த தற்குறிகளையும் நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். மரணம் ஒரு பக்கம், ஓலம் ஒரு பக்கம், கதறல் சத்தம் கேட்க முடியல. அந்த குழந்தைகளுடைய அந்த பிணத்தை பார்க்கும்போது நம்மளால தாங்க முடியல. ஆனால் நீங்க போய் சாவுங்கடா. உன் ரசிகனை பார்க்க போற, அதாவது உன்னுடைய தலைவனை பார்க்க போற, ஒரு ரசிகனா போற, எந்த எப்படின்னா போ, நீ போய் பார்த்து நீ செத்து போ. எதிர்காலத்தில் ஒரு டாக்டராவோ, இன்ஜினியராவோ, கலெக்டராவோ, இந்த சமூக நீதிக்காக, விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல் தலைவனாகவோ வரக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைங்களை கூட்டத்துல கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த கூட்ட நெரிசல்ல இந்த பிஞ்சுகள் தாங்காதுன்னு கூட அந்த சின்ன அறிவு கூட இல்லைல்ல. அதனாலதான் உங்களை தற்குறின்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தமிழக அரசு இதை அப்படியே விட்டுவிடக் கூடாது. இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். மருத்துவமனையில், அதாவது அரசு எந்திரம் வேகமாக செயல்படுகிறது. அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மொத்த பேர் அங்கதான் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே அங்கே போய் சேர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு இலவசமாகவே மருத்துவம் பார்க்கப்படுகிறது. இது எல்லாம் அரசோட வேலை, அவங்களோட கடமை. இவனுங்க சொல்லுவானுங்க, எங்களுக்கு சரியான பாயிண்ட் கொடுக்கல. மண்ணாங்கட்டிங்களா? நீங்க எழுதி கொடுத்த அந்த இடத்துலதான் பிரச்சாரத்துக்கு அவர்கள் பாயிண்டே
கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறீங்க. கேஸ் போட்டப்போ நீதிமன்றம் சொல்லிச்சு, இவ்வளவு அநாகரிகமாக உங்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள், அரசு சொத்தை சேதப்படுத்துகிறீர்கள், இதற்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிமன்றம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குட்டு வைத்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு 33 உயிர்கள் பலி போயிருக்கிறது. சொல்லும் போது 33, அதாவது வீடியோ அப்லோட் பண்ணும்போது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியல. அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல இது போல ஒரு உயிரிழப்பு கட்சி மீட்டிங்ல நடந்ததா வரலாறே கிடையாது. அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும். ஆனால் இந்த விஜய் தன்னுடைய சுயநலத்துக்காக அதாவது அவர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்றதுக்கு இத்தனை பேர் உயிர் போகணுமா? கேள்வி கேட்கிற பகுத்தறிவு இல்லாத இந்த முட்டாள் ரசிகர் மோக கூட்டத்தில் இருக்கக்கூடிய இவர்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு விஜய் கொலை செய்திருக்கிறார் என்று என்னால் பகிரங்கமாக குற்றம் சாட்ட முடியும். விஜய் கைது செய்யப்பட வேண்டும். விஜயை முழுமையாக காவல்துறை கொடுத்த அந்த அளவுகோலின்படி அவர் பிரச்சாரம் பண்ணல. ஆக இந்த கொலை, அதாவது இந்த கொலைன்னு தான் சொல்லுவேன். இது மூச்சு திணறல், அசம்பாவிதம்னு அப்படியே கடந்தெல்லாம் போயிட முடியாது. அடுத்து இன்னொருத்தனுக்கு பயம் வரணும். கட்சி ஆரம்பிச்சா கட்சியை கொள்கையோடு கட்டமைப்போடு ஒரு கட்டுப்பாட்டோடு நடத்த வேண்டும்னு தெரியணும். வெயில்ல உன்னுடைய கட்சிக்காரன் தானடா, உனக்கு தானடா ஓட்டு போட போறான். அவனை வெயில்ல காக்க வைக்கிறது 4 மணி நேரம் 5 மணி நேரம் காக்க வைக்கிறதுல உனக்கு என்னடா சந்தோஷம்? அதுல நீங்க என்ன சாடிஸ்டா? இந்த புஷி ஆனந்த், அறிவுகட்ட ஆதவ அர்ஜுன், இவனுங்களுக்கெல்லாம் அரசியல்னா என்னன்னு தெரியுமா? மக்களை போய் வெயில்ல அவன் ஓட்டு போட்டாதான் நீ முதலமைச்சர் ஆக முடியும். அவனுக்காக நீ களத்தில் போய் நிக்கணும். சினிமாவில கேரவன்ல உட்காந்துக்கிட்டு நடிகர்களோடு உல்லாசமா கூத்தடிச்சு இருந்துட்டு இப்ப மக்களை பார்க்க வந்தா இப்படித்தான் சோம்பேறித்தனமாக உன் இஷ்டத்துக்கு தாந்தோன்றித்தனமாக உன் நேரத்தை அவங்க மேல திணிச்சு இன்னைக்கு இத்தனை பேர் வெயிலின் தாக்கத்தால் அவர்களுக்கு மூச்சு அடைப்பு ஏற்பட்டு அந்த பிஞ்சு குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் அவனுக்கு முன்னாடிதான் நிக்குது, பேசிக்கிட்டு இருக்கான். இதுல வேற உடனே சொல்லுவாங்க அவருக்கு சரியான இடம் ஒதுக்கவில்லை, மின்சாரத்தை கட் பண்ணு. ஏண்டா, ஆதாரத்தோடு உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை கடிதம் கொடுக்குறாங்க, நீங்க மின்சாரத்தை கட் பண்ணுங்க, இவனுங்க கரண்ட் கம்பத்து மேல எல்லாம் ஏறானுங்க. அப்பவே சொன்னோம் உயிரிழப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் கடந்து போனோம். இன்றைக்கு கரூரே கதறி கொண்டிருக்கிறது, ஈரக்குலைகள் நடுங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இந்நேரம் சரக்கு போட்டுட்டு மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்த்து ஜாலியா தூங்கிக்கிட்டு இருப்பாப்புல விஜய், கொலைகார ஜோசப் விஜய். விஜய் அவர்கள் இது போல ஒரு கேவலமான மட்டமான அரசியலை செய்வார் என்று ஒருபோதும் நினைத்து கூட பார்க்கவில்லை. இவனுங்க சினிமாவில் நடிக்கிறத பார்த்துட்டு இந்த தற்குறிகள் எல்லாம் நம்பி அவன் பின்னாடி போனதின் விளைவு இன்னைக்கு தான் வீட்டுல இழவு. இதை வன்மையாக அனைத்து இயக்கங்களும் கண்டிக்க வேண்டும். இதை வைத்து அரசியல் செய்யலாம்னா நினைக்கக்கூடாது. நீங்க ஒரு கிளிப்ஸ் ஒன்று இப்ப வைரலா போயிட்டே இருக்கு. விஜய் சொல்றார், காவல்துறைக்கு மிக்க நன்றி, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் அந்த இடத்துல இங்க இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க முடியாது அப்படின்னு. அப்போ காவல்துறை சரியாக தன் பணியை செய்திருக்கிறது. பொதுவா மீட்டிங் எப்படி போடுவாங்க? ஒவ்வொரு தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, 2-3 மாவட்டங்களை ஒன்று சேர்த்து 3 பாயிண்ட்ல இவர் பேசுறார். அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதி வாரியாக எல்லாரையும் அங்க குடும்ப செய்வது, கூட்டத்தை சேர்ப்பது, இவருடைய பலத்தை காட்டுவதற்காக இன்றைக்கு பல பேரை பாடையில் ஏற்றி இருக்கிறார் இந்த கொலகார ஜோசப் விஜய் என்கிற ஜோக்கர் விஜய். இதற்கு விஜய் கைது செய்யப்பட வேண்டும், புஷி ஆனந்த் கைது செய்யப்பட வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சகம் இப்போது கேள்வி கேட்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? அதாவது ஒழுங்காக முறையாக விசாரணை செய்து தமிழக அரசு எங்களுக்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று அரசு கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. நீங்கள் மக்களுக்கு நலனை செய்துவிட்டு இந்த ஜோக்கர் விஜய் எல்லாம் காப்பாத்தி விடலான்னு ஒரு விஷயத்திலும் நீங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது. விஜய் செய்தது முற்றிலும் தவறு. விஜய் மேல முழுக்க இந்த கொலைகளுக்கு, அதாவது இந்த உயிர் இழப்புக்கு விஜய் தான் காரணம், விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும். விஜய் ஒரு குற்றவாளி தான். இந்த உயிர்கள் பறிபோவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது இந்த விஜய். ஆக விஜயை கைது செய்ய வேண்டும், விஜயின் கட்சியை தடை செய்ய வேண்டும். இன்னொருவன் சினிமா மோகத்தால் இந்த மக்களை, இந்த சமூகத்தை சீரழிக்க வரவே கூடாது. அரசியலுக்கு தன்னுடைய ரசிகர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த தெரியாத ஒரு தற்குறிக்கு எதுக்குடா முதலமைச்சர் ஆசை? பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, நின்னு பதில் சொல்ல முடியல. நீ அந்த இடத்துல இருந்திருக்கணும். கரூர்ல அந்த உயிர் பலியாகி இருக்கிற உன்னுடைய கட்சி தொண்டர்கள், குழந்தைகள் பலியாகி இருக்கிற இடத்துல நீ நின்னு அவங்களுக்காக அந்த இடத்துல பணி செய்து இருந்தால், ஆஹா விஜய் மக்களுக்காக தான் வந்திருக்காருன்னு வியர்க்காமல் வேர்க்கடலை சாப்பிடலாம் நினைக்கிற பாத்தியா? நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கராடே டேய். நீ ஒரு கைக்கூடி. யாருக்காக வேலை செய்ய இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்களுடைய உடன்பிறப்புகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய பிஞ்சு குழந்தைகள் உயிரை பலி வாங்கிட்டு போயிருக்க. இதுக்கு ஒட்டுமொத்தமாக நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் மிக விரைவில் வரும். மக்கள் உன்னை இப்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 33 உயிர் பலி போனதுக்கு பதில் சொல்லாம ஓடி போனல புறமுதுகை காட்டி.
ஒரு ஆண்மகனாக இருந்தால் நீ நின்று அந்த இடத்துல பதில் சொல்லிட்டு நீ அன்றைக்கு இரவு நீ கரூர்லயே தங்கி அந்த மருத்துவமனையிலேயே எல்லாவற்றுக்கும் நீ பணி செய்திருக்கணும். மிச்சம் இருக்கிற அத்தனை பேரும் என்ன ஆவார்கள் என்று ஒரு பதட்டம் கூட இல்லாமல் பிளைட் ஏறி இவர் வீட்டுக்கு போயிட்டார். காலையில மப்பு தெரிஞ்சு எவனா ஒருத்தர் அறிக்கை எழுதி கொடுப்பான், அதுல கையெழுத்து போட்டு இவர் அறிக்கையை வெளியிடுவார். இந்த நக்கலான, நாசமான, இந்த மோசமான இந்த ஜோக்கர் விஜயை ஒருபோதும் கடவுள் என்று ஒருவன் இருந்தால் நிச்சயமாக அந்த பிஞ்சு குழந்தையின் சாவுக்கு விஜய் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவருடைய எதிர்காலம் ரொம்ப கொடூரமா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும். இந்த குழந்தையின் மரணத்தின் அழுகுரல், அந்த சத்தம் விஜயை தூங்க விடாது என்று கூறி முதல்ல நீங்க தெளிவா இருங்க. அரசியல்னா என்ன, அரசியல் தலைவன்னா யாரு, இந்த புரிதல் எதுவும் இல்லாமல் கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு போய் நின்று வேடிக்கை பார்க்க போனதுனால வந்த விளைவு இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்க உயிர் போயிருக்கு. அந்த உயிர் போயிருக்கக்கூடிய இந்த நிலையில் கூட அந்த அணில் குஞ்சுகள், தற்கூரிகள் நின்றுகிட்டு காவல்துறை எங்களுக்கு சரியான ஏற்பாடு செய்து தரவில்லை. நீங்க உருட்டெல்லாம் இனிமே தெருவுல நின்று பேச முடியாது. எல்லாவற்றையும் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கான காலம் நெருங்கி விட்டது. அந்த பிஞ்சு குழந்தைகளின் ஆன்மா சாந்தி அடையட்டும். அதாவது என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்த, தேர்தல் படுத்த நம்மால் முடியவே முடியாது. எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் நடக்காது. எவ்வளவு ஆசாசியா அந்த குழந்தையை பெற்று வளர்த்திருப்பாங்க. பிஞ்சு குழந்தைங்க 6 குழந்தைங்க செத்து போயிருக்கு. இன்னும் பல குழந்தைகள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தமிழ்நாடு மக்களும் திருப்பி விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் என்பதை கூறி விழிப்போடு இருங்கள். புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் காரல் மார்க்சும் ஏற்படுத்திய அரசியல் சித்தாந்தத்தை, அரசியல் புரிதலை, உணர்வை நீங்கள் தெளியாவிட்டால் இப்படித்தான் தற்கொலை கூட்டங்களாக மரணிக்க நேரிடும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.